ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அப்கமிங் ஜாப் நோட்டிஃபிகேஷன், அதாவது பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும்னு சொல்லி எல்லா சேனல்லையும் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அஃபிஷியலாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. அதாவது ஓவராலாக வேகன்சி வந்து நிறைய போட்டிருக்கிறாங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரல. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் சயின்ஸ், அதாவது சயின்ஸில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்கப்படும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் நான் சயின்ஸில் உள்ள வீடியோஸ், சயின்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே, அதாவது 1 வேர்ட் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் வந்து இன்னிலேருந்து அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த எக்ஸாமுக்காக லேப் அசிஸ்டண்ட், அப்கமிங் லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. லைஃப் சயின்ஸில், அதாவது சயின்ஸ் ரிலேட்டடாக உள்ள எல்லா கொஷின்ஸுமே இதில் வந்து 1 வேர்ட், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் மட்டும் இதில் போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செல் பயாலஜிலேருந்து ஸ்டார்ட். செல் பயாலஜி வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ. செல் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு தெரியும். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். நம்மளோட லைஃப்பில் வந்து செல் அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் ஃபங்க்ஷனே நமக்கு வந்து பண்ணுது. எல்லா செல்லுமே, ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஆர்கானிசம் வந்து இதனால் செல்லால் தான் மேடாயிருக்கு. செல்லை வந்து ஃபஸ்ட்டு யார் காயின் பண்ணாங்க அப்படின்னா ராபர்ட் ஹூக் இந்த இயர் ஆஃப் 1665 இது பண்ணாங்க. லேட்டர் செல் தியரி வந்து இது பண்ணாங்க. யாருன்னா ஸ்கெல்டன் அண்ட் ஸ்வன், இவங்க 2 பேரும் தான் செல் தியரி வந்து இது பண்ணாங்க. அப்புறம் மாடர்ன் செல் தியரி அப்படிங்கிறதும் ரிட்டன் வந்து வந்தது. இப்போது இந்த செல் பயாலஜியில் உள்ள சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் வந்து நிறைய செல் ஆர்கனல் வரும். அந்த ஆர்கனலை பற்றின சில இம்பார்ட்டன்ட் 1 வேர்ட்ஸ் வந்து இதில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு, which of the following cell organelle is absent in animal cell and அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எது பிளான்ட் செல்ஸில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு ஆனால் அனிமல் செல்லில் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்கு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. செல்வால், அனிமல் செல்லில் வந்து என்னதுன்னா செல்வால் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு, which of the following cell organelle does not contain DNA? DNA இல்லாத ஒரு செல் ஆர்கனல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைசோசோம்ஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து which of the following statement is true about cell wall? செல்வாலில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்துருக்கிறதுல செல்வால் இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் செல்லுலோஸ். செல்வால் வந்து எதனால் மேடாயிருக்குன்னா செல்லுலோஸ்னால தான் மேடாயிருக்கு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் which of the following statement is true about cell theory அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா செல் தியரி டஸ் நாட் அப்ளை டு வைரஸ். இதுதான் இதுக்கு வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் இஸ் அ ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் ஃபவுண்ட் ஃப்ளோட்டிங் இன்சைட் த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர், பிளாஸ்மா மெம்பரேனில் ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலே சைட்டோபிளாசம். நெக்ஸ்ட்டு, which of the following cell organelle is called பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா தான் என்ன சொல்லுவாங்கன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. which of the following cell organelle regulates the entry and exit of molecules to and from the cell அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் எந்த செல் ஆர்கனல் வந்து ரெகுலேட் பண்ணுது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. செல் மெம்பரேன். நம்ம வந்து செல் மெம்பரேனுக்குள்ளே தான் செல் ஆர்கனல்ஸ் இருக்குது. உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் செல் மெம்பரேன் தான் வந்து என்ன செய்யணும், ரெகுலேட் வந்து பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து செல். இட்ஸ் டைப், ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் ஆர்கனல். நம்ம வந்து செல்லோட டைப்பு, ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், அதோட ஆர்கனல், அதை பற்றின படிக்கிறது எல்லாமே என்னது அப்படின்னா செல் பயாலஜி. செல் பயாலஜி இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன், அதோட டைப், அந்த ஆர்கனல்ஸ் எல்லாத்தையும் பற்றி படிக்கக்கூடியது வந்து எந்த சப்ஜெக்டில் வரும்னா செல் பயாலஜியில் தான் வரும். which of the following cell organelle is called suicidal bag அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைசோசோம்ஸ். which of the following cell organelle is absent in prokaryotic cells? கீழே கொடுத்துருக்கிறதுல வந்து எந்த ஆர்கனல் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்லில் ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நியூக்ளியஸ் வந்து ப்ரோகேரியாட்டிக்கில் இருக்காது, லைசோசோமும் இருக்காது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் இருக்காது. அப்போ வந்து ஆல் ஆஃப் தி அபோ எல்லாமே வந்து என்னதுன்னா ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில் வந்து ஆப்சன்ட். நெக்ஸ்ட்டு, which of the following cell organelle is involved in the storage of food and other nutrients required for the cell to survive?
ஒரு செல் வந்து சர்வே பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு எனர்ஜி தேவை. எனர்ஜி வந்து நியூட்ரிஷனில் தான் கிடைக்கும். அதை வந்து எந்த ஆர்கனல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸில் நம்மளோட ஸ்நாக்ஸோ அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு நம்மளோட வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாச்சும் சமையலுக்கு தேவையான பொருளோ ஏதோ ஒன்று வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதில் வந்து என்ன இருக்கணும், ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஒரு பாக்ஸ் வந்து எம்டியாக இருந்தால் தான் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதே மாதிரி தான் நம்மளோட ஆர்கன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வேக்யூல்ஸ் வந்து எப்படி பார்க்கணும், அதுக்குள்ளே எந்த ஒரு பிளேஸாக இருக்கும். வேக்யூல்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். அதாவது ஒரு செல் ஆர்கனல் வந்து சர்வே பண்ணுறதுக்கு அதாவது இன்வால்வ் ஆக ஸ்டோரேஜ், ஃபுட் மெட்டீரியல்ஸ், அப்புறம் நியூட்ரியன்ஸ் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் வேக்யூல்ஸில் தான். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் செல் ஆர்கனல் இஸ் இன்வால்வ்ட் இன் த பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைசோசோம்ஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், டேஸ் இஸ் இன்வால்வ்ட் இன் தி சிந்தசிஸ் ஆஃப் பாஸ்போலிபிட்ஸ் வந்து சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு எது இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஆன்சர்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். Next, which of the following is present in plant cells and absent in animal cells? ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கொஷின் பார்த்தோம். அது வந்து ஆப்ஷன் வேறு கொடுத்துருந்தாங்க, இங்கே ஆப்ஷன் வந்து வேறு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட், நியூக்ளியஸ் வந்து ரெண்டுலேயுமே இருக்கும், வேக்யூல்ஸ் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும். குளோரோபிளாஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லில் இருக்கும், அனிமல் செல்லில் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் குரோமோசோம்ஸ்? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறதுல எது கரெக்ட் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இட் இஸ் ப்ரெசன்ட் வித்தின் த நியூக்ளியஸ். இது வந்து நியூக்ளியஸ்குள்ளே தான் குரோமோசோம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கரெக்டு. அடுத்து, இட் கேரி ஜீன்ஸ் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் இன்ஹெரிடன்ஸ், இதுவும் கரெக்டு. அடுத்து, இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டிஎன்ஏ இன் த ஃபார்ம் ஆஃப் குரோமாட்டின் அண்ட் ப்ரோட்டீன், இதுவும் கரெக்டு. ஸோ கீழே கொடுத்துருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ். நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த சிங்கிள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்கல எது சிங்கிள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் அப்படி சொல்லி கேட்குறாங்க. வேக்யூல் வந்து சிங்கிள் மெம்பரேன் தான். கோல்ஜி அப்பரட்டஸ் ஆர் கோல்ஜி பாடிஸ் இது வந்து என்னதுன்னா சிங்கிள் மெம்பரேன் தான். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் சிங்கிள் மெம்பரேன் தான். ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ். Next question, which of the following cell organelle is present in animal cells and absent in plant cells? இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லில் வந்து ஆப்செண்ட்டாக இருக்கணும், அனிமல் செல்லில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. என்னது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரோசோம்ஸ் தான் அனிமல் செல்லில் ப்ரெசண்ட்டாக இருக்கும், பிளான்ட் செல்லில் வந்து ஆப்செண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்? இதில் வந்து எது வந்து டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? கோல்கி பாடிஸ் ஆர் கோல்கி அப்பரட்டஸ். இதில் வந்து என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் அ சாக் லைக் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்ட் தான், சாக் மாதிரி தான் இருக்கும் கோல்கி அப்பரட்டஸ். இட் இஸ் லொக்கேட்டட் நியர் த நியூக்ளியஸ், வந்து நியூக்ளியஸ்க்கு ரொம்ப நியரில் தான் கோல்ஜி அப்பரட்டஸ் வந்து இருக்கும். அடுத்து, இது ஹெல்ப்ஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் த பார்ட்டிகல்ஸ் த்ரூ அவுட் த செல்ஸ், இதுவும் கரெக்டு. ஸோ 3 ஆப்ஷனுமே கரெக்டு. ஸோ ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபோவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் த நியூக்ளியஸ்? நியூக்ளியஸை பற்றின ஸ்டேட்மெண்ட் வந்து எது கரெக்ட் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. நியூக்ளியஸ் வந்து ப்ரோகரியாட்டிக்கில் கிடையாது, ஆப்சன்ட் இன் ப்ரோகரியாட்டிக் செல்ஸ், கரெக்டு. இட் இஸ் கால்டு த பிரெயின் ஆஃப் த செல்ஸ். நியூக்ளியஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரெயின் ஆஃப் த செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கண்டெய்ன்ஸ் டிஎன்ஏ மெட்டீரியல்ஸ். நியூக்ளியஸில் வந்து டிஎன்ஏவும் அதர் ஜெனட்டிக்ஸ் மெட்டீரியல்ஸும் இருக்குது. இட் கண்டெய்ன்ஸ் டிஎன்ஏ அண்ட் அதர் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ 3 ஆப்ஷனுமே கரெக்டு. அப்போ ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபோவ். நீங்கள் இந்த ஒன் வேர்ட்லாம் பார்க்கும்போது சில இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் செல் ஆர்கனலை பற்றி லைட்டாக கோ த்ரூ பண்ணுங்கள். நிறைய பிடிஎஃப் அல்லது பிபிடி கூட வந்து நிறைய இது வந்து வெப்சைட்லேயே நிறைய நெட்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. செல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸு, அப்புறம் செல் ஆர்கனலில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி அப்பரட்டஸ், மைட்டோகாண்ட்ரியா,
சென்ட்ரோசோமோ, பிளான்ட் செல்ஸ், அனிமல் செல்ஸ் இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணிங்கன்னா இந்த இது செல் பயாலஜியில் உள்ள பேசிக் ஒன் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இதே மாதிரி கன்டினியூஸாக வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்